ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபஸ் கிச்சன். இன்றைக்கி சோஃபஸ் கிச்சனில் நுரையீரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். எந்த ஆயில்னாலும் நம்ம விட்டுக்கலாம். அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டினது, அதை போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணின நுரையீரல் கொஞ்சோண்டு ஈரல் இருந்துச்சு. இது நல்லா கழுவணும். அந்த ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதை நல்லா பிழிஞ்சு நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா 7-8 தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டதுக்கப்புறம் இந்த நுரையீரலை இந்த வெங்காயத்தில் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தில் சேர்த்திட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை அது போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது மசால் பொடியெல்லாம் போட போகிறோம். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மஞ்சள் தூள் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் கரம் மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதிலையே தண்ணி விடும். இது பார்க்குறக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது நல்லா சுருள வதக்கும் போது அது நல்லா சுருங்கிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பொடி வகைகள்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு இது ஒரு 7-8 விசில் விடணும். அப்போ தான் நல்லா வேகும். அப்போது 7-8 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அதை நம்ம அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோம்னா அது சுண்டிடும். அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன லெமன், ஒரு 10 to 12 ட்ராப் இருக்கிற மாதிரி அதையும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுறலாம். அப்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்க்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாஷ் பண்ணும்போதும் நல்லா வாஷ் பண்ணணும், மஞ்சத்தூள் உப்பு போட்டு. அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணும்போதும் நல்லா விசில் விடணும். விசில் விட்டுட்டு ஃப்ரை பண்ணால் அப்போ நல்லா வெந்திருக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.